கடந்த 2011ஆம் ஆண்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீது பதிவு செய்த வழக்கில் இருந்து அவரை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டது. அதேபோல அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்ற உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இதனை எதிர்த்து KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், PK மிஸ்ரா அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி அனுமதியை பெறும் முன்பே தனி நீதிபதி தாமாக முன்வந்து வழக்கு விசாரணையை தொடங்கியிருப்பதாக கூறியதோடு தலைமை நீதிபதி கடிதத்தை பார்க்கும் வரை ஏன் தனி நீதிபதியால் காத்திருக்க முடியவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. வழக்குகளை ஒதுக்கும் பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு இருக்கிறது என்றும் அதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கும்போது அது எதுவுமே பின்பற்றப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட நீதிபதி பிறப்பிக்கும் உத்தரவுகளும் செல்லாது என விதிமுறைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ள நீதிபதி MP MLAக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்கும் ரோஸ்டர் நீதிபதியாகத்தானே இருக்கிறார். அப்படி இருக்கையில் இந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்ததில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினர். ஒரு தனி நீதிபதி ஒரு குறிப்பிட்ட வழக்கின் விசாரணையை தனது வரம்புக்கு உட்பட்டு தாமாக முன்வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுக்கிறார் என்றால் அதற்கு தலைமை நீதிபதியின் ஒப்புதல் பெற வேண்டும் என்பது கட்டாயமா என்றும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர்கள் தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஒப்புதல் கோரிய கடிதத்தை கூட தலைமை நீதிபதி பார்க்கவே இல்லை என்பதுதான் இங்கு பிரச்சனையே என்றும், ஏன் இவ்வளவு அவசரமாக தனி நீதிபதி செயல்பட வேண்டும் எனவும் வாதிட்டார். இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் வேண்டுமென்றால் இந்த விவகாரத்தை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம் என்றும் அவர் பார்த்து எந்த நீதிபதியிடம் வேண்டுமானாலும் ஒப்படைக்கட்டும் எனவும் தெரிவித்தனர். தனி நீதிபதி வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது குறித்து தற்போது எந்த கருத்தும் கூறவில்லை என்றும், இதேபோன்று தலைமை நீதிபதி அனுமதி பெறாமல் தாமாக முன்வந்து இதே போன்ற விவகாரத்தை விசாரித்த மற்ற வழக்குகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.